சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இந்த சுக்கிர பயிற்சி வளங்களை வாரித்தரும் அப்படின்னு சொல்லலாம். அதற்காக நீங்கள் உடனே கேட்டவுடன் கமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு வலிமை மிக்க மந்திரம் என்ன, ஒரு முறை சொல்லக்கூடிய சிம்மம் சாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லக்னத்தில் கேதுவும் 7ல் ராகுவும் இருந்து 8ல் சனியும் இருந்து இந்த மூவர் கூட்டணி செய்யக்கூடிய ட்விஸ்டெல்லாம் இவர் அதிரடியாய் நொறுக்கி உங்களை அம்சமாக வாழ வைப்பார்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய சொல்லிட்டோம். போன வருடம் ஃபுல்லாகவே சிம்மத்தை அப்படியே என்ன சொல்ல பயமுறுத்தியே வச்சுருந்தோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். பார்த்து கவனம் நிதானம் அப்படி போங்க இப்படி போங்கன்னு. இந்த மாதம் தெரியாத ஒரு முறை நீங்கள் தினமும் சொல்லும் பொழுதும், இந்த மந்திரத்தை கேட்ட அடுத்த நொடியே நீங்கள் கமெண்ட் பண்ணும் பொழுதும் 21 நாட்களுக்குள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எது நீங்கள் ரொம்ப நாளாக நடக்கணும்னு எதிர்பார்த்தீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கைமேல் பலனுடைய முயற்சிகள், உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள், விருப்பங்கள், நல்ல தொழில் முன்னேற்றம், தொழிலில் மேன்மை, தொழில் அபிவிருத்தி, அதில் போகக்கூடிய ஒரு நல்ல வழி, இனிமேல் அடுத்து வரக்கூடிய பயிற்சிகளையும் சிறப்பாக கடந்து வருவதற்கு இப்பயே நீங்கள் ஒரு வித்தை விதைவிடுவு. ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவைனாலும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிகச்சிறப்பான பதிவு. மார்கழி மாதம் நடைபெறவிருக்கும் சுக்கிர பயிற்சிக்குரிய பலன்களை காணவிருக்கிறோம். சுக்கிரன் தான் இயங்கும் சக்தி. இந்த சுக்கிர பயிற்சியால் 12 ராசிகளும் பெறக்கூடிய பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மாதம் தனுர் மாதம் சொல்லுவோம். சூரிய பகவான் விருச்சகத்தில் இருந்து தனுசு ராசிக்கு பிரவேசிப்பது. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் தேவர்களின் பகல் பொழுது ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தனுர் மாதத்தை நம்ம மார்கழி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். பெருமாளே சொல்லியிருக்கிறார், மாதங்களில் நான் மார்கழி ஆவேன் அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த மார்கழி மாதமே சரியில்லாத மாதம், இதை ஒரு பீடை மாதம், இதில் நம்ம எதுவுமே நல்ல காரியம் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு எந்த ஒரு செயலையும் செய்யாமல் முடங்கி போயிடுவோம். அப்படி செய்யவே கூடாது. இறை வழிபாட்டிற்கு மிக உகந்தமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே நிறைய செயல்களை ஆரம்பித்திருப்போம் இல்லையா, ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கான ஒரு ஆயத்த பணிகள், அதையெல்லாம் தாராளமாக செய்து கொள்ளலாம். இந்த காது குத்து சீமந்தம் இதெல்லாம் தாராளமாக வைப்பாங்க. நம்ம பொண்ணு பார்க்குறோம் பேசுகிறோம், அந்த ஜாதகம்லாம் பார்க்குறதான் தாராளமாக பண்ணிக்கொள்ளுங்க. அதெல்லாம் நீங்கள் எதுவும் செய்யாமலாம் இருக்க வேண்டாம். நம்ம பேசிலாம் முடிச்சுக்கலாம். நம்ம நிச்சயம் பண்ணுறது, நம்ம முகூர்த்தம் வைக்கிறது தான் இந்த காலகட்டம் செய்ய மாட்டோமே தவிர, அதற்கான ஆயத்த பணிகள், ஒரு இடம் வாங்குறது, பார்க்கறது, செய்யறது, ஒரு நல்ல விஷயத்திற்கான ஒரு முன்னேற்பாடுகள், இதற்கான ஒரு முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக செய்து கொள்ளுங்க. இந்த மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி வருது. அது பார்த்திங்கன்னா 30/12/2026 அன்று வர இருக்குது, செவ்வாய்க்கிழமை. இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று நம்ம பெருமாள் வழிபாடு செய்யும்பொழுது, அந்த கோயிலில் பரமபத வாசலை கடக்கும்பொழுது நம்மளுக்கு சொர்க்கமான வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டிவிலேயே அந்த நிகழ்ச்சிலாம் வர நம்ம தாராளமாக பார்க்கலாம். அதை தாண்டி இந்த காலகட்டம் 3/1/2026 அன்று நம்மளுக்கு ஆருத்ரா தரிசனம், சிவ வழிபாடு நம் கர்ம வினைகளை தீர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆருத்ராவில் நம்ம காலை தூக்கி ஆடுபவனே என்னை கை தூக்கி விடப்பா என்று சிவபெருமானை வழிபடுவதும், அன்று கருடாழ்வார் மீது சேவை சாதிக்கும் பெருமாளை வழிபடும் பொழுதும் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து நமக்கு மிக சிறப்பான பலன்களை இந்த தெய்வங்களுடைய அருட்கடாட்சம் பெற்றுத்தருன்னு சொல்லலாம். நல்ல தொழில் முன்னேற்றம், திருமண பாக்கியம், குழந்தை பேரு அப்படின்னு என்னென்ன விஷயங்களை நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அனைத்து விதமான விஷயங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு இந்த மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு சிறப்பு பெற்ற மார்கழி மாதத்தில் நடைபெறவிருக்கும் சுக்கிர பயிற்சியால் 12 ராசிகளும் சந்திக்கவிருக்கும் பலாபலன்களை நம்ம துல்லியமாக இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இந்த சுக்கிர பயிற்சி வளங்களை வாரித்தரும் அப்படின்னு சொல்லலாம். அதற்காக நீங்கள் உடனே கேட்டவுடன் கமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு வலிமை மிக்க மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஓம் விநாயகா நமக. இதை 21 முறை சொல்லக்கூடிய சிம்மம் சாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லக்னத்தில் கேதுவும் 7ல் ராகுவும் இருந்து 8ல் சனியும் இருந்து இந்த மூவர் கூட்டணி செய்யக்கூடிய ட்விஸ்டெல்லாம் இவர் அதிரடியாய் நொறுக்கி உங்களை அம்சமாக வாழ வைப்பார்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய சொல்லிட்டோம். போன வருடம் ஃபுல்லாகவே சிம்மத்தை அப்படியே என்ன சொல்ல பயமுறுத்தியே வச்சுருந்தோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். பார்த்து கவனம் நிதானம் அப்படி போங்க இப்படி போங்கன்னு. இந்த மாதம் தெரியாத கிளம்புறாங்கன்னு சொல்லலாம்.
5ஆம் இடத்தில் ராசி அதிபதி மட்டும் இல்லாமல் சுக்கிரன் அதிர்ஷ்டத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கர்மாவையும் தீர்த்து உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய சுக்கிரனும் 5இல் அமோகமாக அமர்ந்து இவங்கெல்லாம் குரு பார்வையில் வந்துடுறாங்க. உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியை அந்த 5ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாக்கியாதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் நம்மளுடைய 2-11 கூடியவரும் 2-11 தொடர்பும் 1-5 தொடர்பும் உங்களை மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை தரவிருக்குதுன்னு சொல்லலாம். இது வரைக்கும் எதுவுமே ஒரு நல்ல பலன் நடக்கலைன்றவங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி வளங்களை அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு தான் சொன்ன உடனேயே அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் விநாயகா நமக இதை 21 முறை நீங்கள் தினமும் சொல்லும் பொழுதும் இந்த மந்திரத்தை கேட்ட அடுத்த நொடியே நீங்கள் கமெண்ட் பண்ணும் பொழுதும் 21 நாட்களுக்குள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எது நீங்கள் ரொம்ப நாளாக நடக்கணும்னு எதிர்பார்த்தீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கைமேல் பலன் அளிக்கும். இல்லை அந்த சூழல்ல இருந்து நீங்கள் கடந்து வரக்கூடிய ஒரு வழியையும் காட்டும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்லது நிச்சயம் நடக்கும். அந்த நம்பிக்கையோடு இதை சொல்லணும். நானும் நீங்கள் சொன்னீங்கன்ட்டு பாடம் ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிக்கக்கூடாது. அதே போல் இந்த மார்கழி மாதம் முழுவதும் பாவை நோன்பு பின்பற்றும் சிம்மம் வெற்றிகரமாக பயணிக்கும். அடுத்து நம்மளுக்கு குரு பார்வையிலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம்லாம் கலங்கவே வேண்டாம். நமக்கு 12இல் குரு வந்தால் கூட அதையும் ஒரு நல்ல மாற்றங்களாக மாற்றிக்கொள்வதற்கு நம்மளை உத்வேகமாக செயல்படுத்தி கொள்வதற்கு இந்த மாதம் வழிபடக்கூடிய வழிபாடுகள்லாம் நம்மளை ரொம்ப சிறப்பாக எடுத்துகிட்டு போகும். ஏன்னா ஏற்கனவே ராகு அகாயசூரன் ராகு நம்மளுக்கு சதய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கார். அது உட்கார்ந்துருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா சூறாவளி காற்று எனும் கும்பராசியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். நம்மளுக்கு ஏற்கனவே பல சிக்கல்களையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் கடந்து கொண்டிருக்கு சிம்மத்திற்கு அந்த ராகுவின் தாக்கத்தையும் சனீஸ்வர பகவானின் சோதனைகளையும் கடந்து வருவதற்கும் கேதுவினுடைய மாய வலையில் இருந்து வெளிப்படுவதற்கும் நம்மளே நாமளே பாசிட்டிவாக ஆக்கிக் கொள்வதற்கும் இந்த இறை வழிபாடுகளும் இறைவனை சரணாகதி அடைவதுமே நமக்கான சிறந்த ஒரு புனரமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் உங்களுக்கு நல்ல தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, நல்ல மைக்ரேஷன், யாராவது ஒரு பெரியவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவது, இது வரைக்கும் உங்களை எதிரியாக பார்த்தவங்க கூட இப்போ நண்பனாக உங்களை அரவணைத்து கொள்வது, நல்ல தொழில் முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம், நீங்கள் எல்லாமே ஒரு புதிய துவக்கம் சொல்லலாம். மார்கழி மாதம் நீங்கள் எதையுமே ஒத்தி வைக்க போகிறது கிடையாது. ஒரு இன்டர்வியூ போய் அட்டெண்ட் பண்ணிடுங்க, இல்லை ஒரு தொழிலுக்காக முயற்சி பண்ணோம், அதை பற்றி பேசுகிறோம், ஒருத்தர்கிட்ட போய் அதற்கான உதவி கேட்கணுன்னா தாராளமாக பண்ணுங்கள். மாணவர்கள் போர்டு எக்ஸாம் பண்ணுற மாணவங்களாம் இப்போ தெரியாத கிளம்புறீங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஒரு நீட்டு, ஒரு நாட்டா, இதெல்லாம் பண்ணக்கூடியவர்களாக ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் எடுக்கக்கூடிய அனைவருக்குமே நீங்கள் சிறப்பாகவே பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு சூழல் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த அந்த மன சோர்வு, மன குழப்பம், பயம், அச்சம் இதெல்லாம் நீங்கி சிம்மம் நல்லா ஒரு கர்ஜனை தோரணை சொல்லுவோம். சிம்மம் என்னைக்குமே சிங்கிளாக இருந்தாலும் அதனுடைய தனித்துவமும் மகத்துவமும் மாறாது. இந்த மாதம் நல்ல புன்சிரிப்போடு, நல்ல ஆத்ம நிறைவோடு, நல்ல மன நிறைவோடு அருமையாக களமிறங்கக்கூடிய அற்புதமானது. சுப பேச்சுவார்த்தைகளை பேசிக்கொள்ளலாம். இது வரைக்கும் வீட்டில் பிரச்சனைலாம் இருந்தது பெண்களுக்கு, அதை பேசி தீர்த்து சுமூகமாக முடிவெடுத்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பணியும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்கள் பூர்வ புண்ணியம் இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சு அந்த பூஜா பண்ணால் உங்களுக்கு இறைவன் யார் மூலியமாவது கொண்டு கொடுக்க போகிறார். இவங்களாம் நம்மளுக்கு உதவி செய்வாங்களா, இவங்ககிட்டலாம் போய் கேட்டோமே, இவங்களாம் நம்மளுக்கு ஒரு துணையாக நினைப்பாங்களா, இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இவங்களை எனக்கு காட்டிக்கூட இறைவா அப்படின்னு நமக்கு இறைவன் கிட்டலாம். ஏன்னா உறவுகள் சார்ந்த பிரச்சனை தான். நல்லவங்க மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்க தான் நம்ம முதுகில் குத்துவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இனம் கண்டுபிடித்து இந்த இக்கட்டான சூழலிருந்து நம்ம தெளிவாக பயணிப்பதற்கு இந்த மாதம் அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு கைகோர்த்து 4 பேரை கேளு 4 பேரை கேளுன்னு சொல்லுவாங்களே, அதே 4 பேர் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களையும் 1, 5, 9, 2, 11 அதை திருப்பிய ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அந்த கூட்டணி உங்களுக்கு சிறப்பான பாக்கியத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் தொட்டது துலங்கும் பொற்காலமான பயிற்சி இந்த சுக்கிர பயிற்சி சிம்மத்திற்கு. உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள், விருப்பங்கள், நல்ல தொழில் முன்னேற்றம், தொழிலில் மேன்மை, தொழில் அபிவிருத்தி, அதில் போகக்கூடிய ஒரு நல்ல வழி, இனிமேல் அடுத்து வரக்கூடிய பயிற்சிகளையும் சிறப்பாக கடந்து வருவதற்கு இப்பயே நீங்கள் ஒரு வித்தை விதைத்திருவீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மாதம். ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து இறைவனுடைய அருளாசையோடு வெற்றிகரமாக பயணிங்கள்.
சிம்ம ராசிக்கு லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராசிக்கான பலன்களை சிறப்பாக பார்த்துருக்குறோம். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தெரியணும், உங்களுக்கு ஒரு தொழில், ஒரு திருமணம், ஒரு வேலை வாய்ப்பு, குழந்தை பேர், இதெல்லாம் எப்படி நடைபெறும், இதுக்கு என்ன மாதிரியான வழிகளை நம்ம பின்பற்றணும், நான் எது வேகமாக எங்களுக்கு கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, இல்லை உறவுகளை அமைத்து கொள்ளலாமா என்பதற்கு கீழ்காணும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் ஜாதகங்களை சிறப்பாக ஆய்வு செய்து மேற்கொண்டு எப்படி நம்ம பயணிக்கலாம் என்பதை அறிந்து கொள்ளலாம். இந்த மார்கழி மாதம் ஏதாவது ஒரு ஆலயத்தில் அபிஷேகத்திற்கு நீங்கள் இயன்ற கைங்கரியங்கள் செய்வதோ, அம்மா ஒரு அபிஷேகத்தையே எங்களால் எழுத்துக்க முடியும் அந்த நாள்லன்னா தாராளமாக செய்யுங்க, அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு பொருள் மட்டும்தாம்மா என்னால் வாங்கி கொடுக்குற அளவில் இருக்குன்னா ஒரு பாலாவது நீங்கள் வாங்கி கொடுப்பது ஆலயங்களில் ரொம்ப சிறப்பு. அதே போல் நெய்வேத்தியத்துக்கு ஒரு சர்க்கரை பொங்கலோ, ஒரு வெண்பொங்கலோ என்ற அன்னதானங்களை நீங்கள் செய்யும் பொழுதும், இல்லை அன்னதானத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதும் மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாதம் வரக்கூடிய ஆருத்ராவும் ரொம்ப சிறப்பு, வைகுண்ட ஏகாதசியும் சிறப்பு. நம்ம ஆருத்ரா அன்று பௌர்ணமியும் வர்றதுனால பௌர்ணமியில் சிவ வழிபாடும் அம்பாள் வழிபாடும் செய்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மார்கழியில் நம்ம விடியற்காலை ஆண்டாள் பாசுரம் படிப்பது, ஒவ்வொரு நாளும் ஒரு பாசுரம் சொல்லிட்டு அம்மா எப்படி ஒரு வைராக்கியமாக இருந்து இறைவனோட இரண்டரை கலந்தாங்களோ அந்த மார்கழி எனும் பாவை நோன்பை பின்பற்றும் பொழுது உங்கள் இல்லங்களில் நல்ல சுப காரியங்கள், திருமணம் நடைபெறுவது, பொருளாதாரம், நல்ல செல்வ செழிப்பு, தொழில் வெற்றி, காரிய சித்தி, நல்ல படிப்பு, நல்ல உடல் ஆரோக்கியம், இதையெல்லாம் தரக்கூடிய அருமையான வழிபாடு இந்த பாவை நோன்பு. இதை தைரியம் பாராயணம் செய்யும் பொழுது அனைத்து விதமான பலன்களையும் பெற்றுக்கொள்வீங்க. மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.